ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் அவரைக்காய் பொரியலும் கோவக்காய் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் நம்ம எவ்வளோ பேர் காய்கறியை விரும்பி சாப்பிட்றோம்? கிடையாது. ஒரு சிப்ஸ் இருந்தால் போதும், ஒரு அப்பளம் இருந்தால் போதும், இல்லை ஒரு முட்டை இருந்தால் போதும் அப்படின்ட்டு தான் சைட் டிஷ் பார்த்துக்குறோம். காய்கறியெல்லாம் முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த காலத்து பசங்க. ஆனால் ஒன்றுத்துலேயும் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சால் விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதை எப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம், பார்த்தாவே புரியும். ஆனால் இந்த அவரைக்காயில் என்னென்ன சத்து இருக்குது, இதனால் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த அவரைக்காவை பொரியல் கூட்டு இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக விடுபடலாம். அதாவது கான்ஸ்டிபேஷனுக்கு குட் பை சொல்லிடலாம். அதே மாதிரி இது தேவையற்ற கொழுப்பெல்லாம் குறைச்சிரும். நம்ம அவரைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி அவரைக்காயில் நார் சத்து நிறைய இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். டைஜஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் நிறைய சத்து இருக்குது. ஏன்னா அதனால் அது நம்ம ரொம்ப டயர்டாகாமல் நம்மளை எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அது மாதிரி பித்தத்தில் இருக்கிற கண் சூடு, கண் பார்வை மங்கல், இந்த மாதிரி கண் நோய்களுக்கெல்லாம் அவரைக்காய் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவரைக்காயில் கால்சியம் நிறைய இருக்குது. அதனால் வாரம் ஒரு முறை 2 முறை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் பல் எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் அதில் நிறையா இருக்குது. அதனால் நம்ம ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. இந்த அவரை பிஞ்சை வாரம் 2 தடவை சமைச்சு சாப்பிட்டா பித்தம்லாம் குறைஞ்சி இந்த எல்லாமே உடம்பே குளிர்ச்சி அடைஞ்சு பார்வையெல்லாம் கூட தெளிவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரை பிஞ்சில் துவர்ப்பு சுவை நிறையா இருக்குது. இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும், இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பை கரைக்கும், இரத்த அழுத்தம், இதய நோய் இதெல்லாம் அவரைக்காய் நிறைய சாப்பிட்டுட்டு வந்தால் கிட்டவே நெருங்காது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அவரைக்காவை நிறைய சாப்பிட்ணும். இந்த சர்க்கரை நோயால் வர்ற மயக்கம், தலை சுத்தல், கை கால் மரத்து போதல் இதெல்லாமே கட்டுப்படும். அதனால் அவரைக்காவை நம்ம அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிட்ணும். நம்ம பிள்ளைங்களையும் சாப்பிட பழக்கணும். இது பார்த்திங்களா, இவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு, ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு, பார்க்கும்போதே புரியும். அதனால தான் அதை பற்றி சொல்லாமல் நான் அவரைக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொன்னேன். இப்போது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்து தான் நம்ம அம்மா கிச்சனில் பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல். அதாவது கோவக்காய் எப்படி வதக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது தான். இது எளிமையாக கிடைக்கக்கூடியது, எங்கேனாலும் கிடைக்கக்கூடியது. இதுலேயும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. இது சாப்பிட்றதுனால எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கோவக்காய் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணுது. சர்க்கரை நோய்க்கு ஆயுர்வேதத்தில் இது மருந்தாகவே பயன்படுத்துகிறாங்களாம். அதே மாதிரி இதில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா அயன் நிறையா இருக்குது. இது உடல் பருமனை தடுக்குது. அதுக்கப்புறமா நரம்பு மண்டலத்துக்கும் இது சிறந்ததாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு டைஜஷனுக்கு சிறந்ததாக இருக்குது. நார்ச்சத்து இதில் நிறையா இருக்குது. அதனால் மலச்சிக்கல் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்குது. அவரைக்காயில் என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் புண்கள், நோய்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமாக குணப்படுத்துது. குடல் கோளாறுகள் அதையும் குணப்படுத்துது. நம்மளை சோர்வாக இல்லாமல் எப்பயுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கு உற்ற துணையாக இருக்குது. சிறுநீரக கற்களை தடுக்குது, கரைச்சிருது. ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம சாப்பிட்ற பொருளில் அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்ந்தால் அது சிறுநீரக கற்களுக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வழிவகுக்கும். ஆனால் நம்ம கோவக்காயில் கால்சியம் நிறையா இருக்குது. இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ஏற்றது. அதனால் இது கற்களெல்லாம் கூட வராமல் தடுக்கிறதுல இந்த கோவக்காய்க்கு அதிக பங்கு இருக்குது. இந்த மாதிரி நோய் தொற்றுக்கு, அதாவது எந்த ஒரு நோய் தொற்றுக்கும் இது சிறந்த தீர்வாக இருக்குது. இது காய் மட்டும் இல்லாமல் இலை, வேர் அப்படின்னு எல்லாமே இதில் பழம் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நம்ம இந்த காயெல்லாம் இது ஒரு காயா அப்படின்ட்டு சிலர் நிறையா நினச்சிட்டு சாப்பிடாமல் இருக்காமல் அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும். ஈஸியாக கிடைக்குது, விலையும் குறைவு.
அப்போ நம்ம நாட்டு காயெல்லாம் சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாமே சாப்பிட்ணும். அடிக்கடி இந்த மாதிரி அவரைக்காவும் கோவக்காவும் இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரி வேறு காய்களையும் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் ஏன் வந்து செய்முறையை பற்றி சொல்லாமல் இதனோட நன்மைகளை சொல்கிறேன் அப்படின்னா, செய்முறை பார்த்தாவே வந்து புரிஞ்சு போயிடும். இதனோட பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும்போது, நம்ம சாப்பிட்றதும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் அதை வந்து கண்டிப்பாக உணவில் சேர்க்க சொல்லி நம்ம கம்பல் பண்ணுவோம். இது சாப்பிடு, இது நல்லாயிருக்கும், இதனால் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆக நம்ம காய்கறிகளோட மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இயற்கை உணவில் நம்ம கவனத்தை செலுத்துவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ செஞ்சாச்சு. இப்போது நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு. நான் சொன்ன தகவல்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.